மற்ற கட்சிகள் எப்படியோ, நான் உங்களுக்கு தெரியும் 99லேருந்து இந்த தொகுதியில் ஒரு 25 ஆண்டுகள் பிணைப்பு உள்ளவர். 99ல் அம்மா வந்து எனக்கு இந்த தேர்தலில் அவங்க பேசினப்ப உங்கள் வீட்டு பிள்ளையாக பணியாற்றுறேன்னு சொல்லி தான் என்னை அறிமுகப்படுத்தினாங்க. எனக்கும் இந்த பகுதிக்கு சம்பந்தம் இல்லாதவன். நான் அம்மா கூட அரசியலில் கூட இருந்தவனாக சொல்லிட்டு அம்மா 89ல் போடியில் இங்கே போட்டிட்டப்ப வந்தவன் தான். 99ல் அப்போ இருந்த அரசியல் சூழ்நிலையில் திரு சேடப்பட்டி முத்தையா அவர்களை நிறுத்த வேண்டாம் முடிவு எடுத்தப்போ அம்மாவாக கொண்டாந்து என்னை அரசியலில் பெரிய குளத்தில் நிறுத்தினாங்க. அப்போ கூட நமது கம்பன் செல்வேந்திரன் வந்து காமெடியாக சொல்லுவார், அவருக்கு போடியில் இறக்கி விட்டீங்கன்னா தேனிக்கு வழி தெரியாது, நான் உங்கள் ஊருக்காரன், இந்த மண்ணில் மைந்தெல்லாம். பட் மக்கள் அதையெல்லாம் தாண்டி அன்றைக்கு என்னை வெற்றி பெற செய்தீர்கள். அன்றிலிருந்து நான் ஒரு 10-11 ஆண்டு, இன்னும் சொல்லப்போனால் 2004ல் தமிழ்நாடு முழுவதும் எங்கள் கூட்டணி பெரிய பின்தங்கி இருந்தாலும் இங்கே ஒரு 20-21 ஓட்டில் தான் நான் தோல்வியை சந்தித்தேன். அதுக்கு அடுத்தது ஒரே மாதத்தில் அம்மா என்னை ராஜ்யசபாவில் மெம்பராக்கி இங்கே தான் அனுப்பி வச்சாங்க. கிட்டத்தட்ட 2010 ஜூன் வரைக்கும் ஒரு 11 வருடம் நான் இந்த பகுதியிலேயே எல்லோரையும் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு, உங்களுக்கு தெரியும், நான் வந்து ஒவ்வொருவரையும் உறவினராக சொந்த பந்தமாக நினைத்து பழகி இந்த தொகுதிங்கிறது எனக்கு ஒரு பெரிய பிணைப்பை ஏற்படுத்தியது அரசியலெல்லாம் தாண்டி. அதனால தான் மறுபடியும் இங்கே வரப்போ அந்த மக்கள்கிட்டையும் ஒவ்வொருவரோட வீட்லேயும் நான் இருக்கேங்கிறது உணர முடிஞ்சது. அதே உணர்வோடு தான் நான் அரசியலெல்லாம் தாண்டி இங்கே செயல்படுறேன். என்னால் கொடுக்க முடியாமல் இல்லை, உங்களுக்கு தெரியும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், நான் எம்பியாக இருந்தப்ப எத்தனையோ பேர் படிப்பு உதவிக்காக என்னிடம் வந்து கேட்டப்ப அவங்களுக்கு நான் சொல்லி காமிக்கல, சொல்ல வேண்டிய கட்டாயம். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எங்கள் பொண்ணை படிக்க வைக்க முடியல, பையனை படிக்க வைக்க முடியலன்னு வரப்ப கல்லூரி படிப்பு, ஸ்கூல் படிப்புக்கெல்லாம் நான் பல பேருக்கு உதவி செய்திருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் அப்போ முதலமைச்சராக இருந்த அம்மாட்ட சொல்லி முதல்வர் கோட்டாலேயே மெடிக்கல் சீட்டு, அண்ணா யூனிவர்சிட்டி முதற்கொண்டு இன்ஜினியரிங் சீட்லலாம் நான் கொடுக்கறதுக்கு அம்மா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அது ஆண்டிப்பட்டி மாத்திரம் இல்லை, நம்ம தேனி மாவட்டம், மதுரை ரீஜன் இருந்து. இன்னும் சொல்ல போனால் இப்போ நான் போகிறப்ப நேற்று ஆதிப்பட்டியை தாண்டி போடி இதுக்கு போனப்ப அடுத்த ஊருக்கு பெரிய ஊர் பூதிபுரத்தில் போனப்ப 2 பொண்ணுங்க வந்து வண்டியை மறைச்சாங்க. சிஸ்டர்ஸ் ஒரே மாதிரி இருந்தாங்க. என்கிட்ட ஒரு மனு கொடுத்தாங்க, வாங்கி படித்து பார்க்குறேன். சார், எனக்கு நாடார் கல்லூரியில் அட்மிஷன் கிடச்சிச்சு, எங்கள் அப்பா அவரை படிக்க வைக்க முடியாது, அவர் தினக்கூலி, நான் படிக்கணும்னு ஆசையாக இருக்கேன், என்னை படிக்க வைக்கணும். நான் எங்கள் ஒன்றிய செயலாளர் கூப்பிட்டு அது அதே உணர்வோடு இருக்காங்க. இது நான் இப்போ சொல்கிறதுக்கு வந்து காரணம் வந்து ஏதோ சொல்லி காண்பதுக்கான காரணம் அடுத்தது வரேன். அவங்க எங்கள் ஒன்றிய செயலாளர் அங்கே இருக்கார்ல, அவர்கிட்ட கொடுத்து எப்போ காலேஜில் பேசி எப்போ ஃபீஸோ கட்ட சொல்லுது. எலெக்ஷன் 19 வரைக்கும் தான் கட்டக்கூடாது, 20 கட்டினா கூட தப்பு இல்லை, தனிநபர் உதவி ஓட்டுக்காக அது கிடையாது. நீங்கள் கேட்டு அடுத்தது எப்போ மே ஜூனில் வரப்போ கட்டிட்டோம் என்கிட்ட வந்து பணம் வாங்கிக்கணும். ஒன்றிய செயலாளர்கிட்ட கொடுத்தேன். ஏன்னா கோயில்களுக்கு மற்ற இது கேட்கறது நான் வந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன், தேர்தல் முடிஞ்சது செய்கிறேன் அப்படின்னு. இது ஒரு பொண்ணோட படிப்பு என்னை வந்து ரோட்டில் மறைச்சி கேட்குறப்ப நான் அதை வந்து அவர்கிட்ட கொடுத்து என்ன ஸ்டடி பண்ணிட்டு வந்து என்கிட்ட சொல்லுங்கள். அவங்க மே மாதமோ ஜூன் மாதமோ நாடார் காலேஜில் நான் பேசி அந்த பொண்ணுக்கு மறுபடியும் அட்மிஷன் கொடுக்க சொல்கிறேன்னு சொன்னேன். இது வந்து அரசியலெல்லாம் தாண்டி இந்த ஊரோட எனக்கு ஏற்பட்ட பிணைப்பு. அம்மா அவர்கள் எனக்கு ஒரு சர்வீஸ் பண்ண வாய்ப்பு கொடுத்தாங்க, செஞ்சோம். நான் போய் ஓட்டுக்கு மற்றவங்க மாதிரி பணத்தை கொடுத்து என் சொந்த பந்தங்களாக நினைக்கிறவங்களுக்கு 300 500 1000 கொடுத்து ஓட்டு வாங்குவது எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. நான் 99 நின்றப்பையும் தெரியும், 2004 நின்றப்பையும் உங்களுக்கு தெரியும், நான் அது மாதிரி செயல் செஞ்சல. ஆண்டிப்பட்டியில் கூட இவங்க டோக்கன் கொடுத்தவங்க வேற, அதையும் தடுத்து நிறுத்தினேன். ஆண்டிப்பட்டியில் எல்லாமே ஒர்க் பண்ணாங்க. கடைசி நேரத்தில் அவங்க 6000 10,000 கொடுத்தவங்க எல்லாம் பதறிட்டாங்க. ஏன்னா இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம், இவ்வளோ நல்லா இருக்காங்க பப்ளிக். நான் சொன்னேன் அதெல்லாம் வேணாங்க. வெற்றி எனக்கு சொன்னார், ஏன்னா இந்த தொகுதியிலலாம் அது பணம்லாம் வேலை செய்யாதுன்னு உங்கள் மேலே அவ்வளோ ஈர்ப்பாக இருக்காங்க, அவங்க தேடி மாதிரி இருக்காங்கன்னு சொன்னார். அதுதான் உண்மை. ஏன்னா கொஞ்சம் மார்ஜினை குறைச்சிச்சு. நேற்று நான் வந்து ஒரு ஊரில் தாய்மார்கள்ட்டெல்லாம் சொல்கிறப்பே சொன்னேன், அந்த 300 500 1000ன்னு உங்களை வந்து விலை பேசுவது எனக்கு வருத்தம். என் சொந்த பந்தத்தை இப்படி பேசுகிறாங்க, நீங்கள் பார்த்துது. அது எல்லாம் உங்கள்கிட்டேருந்து சுரண்டப்படும். நல்ல ஊரில் எதனா பேசுகிறேன். ஆண்டிப்பட்டியில் ஆர்கே நகரில் ஒரு மீனவ தாய் சொன்னதை சொன்னேன், எங்கள்கிட்ட கொள்ளையடிச்சு எங்கள் சுருக்கு பையிலேருந்து எடுத்து எங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. அது மாதிரி அது என்னன்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதற்காக வாக்களிக்க மாட்டார்கள் என்பது எனக்கு தெரியும். ஏன்னா மீண்டும் நான் வரணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இங்கே இருந்தது எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். நான் போகும்போதும் அவங்க சொல்கிறது, இந்த முறை உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம், 2004 நாங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காது,
அவங்க அதை ஃபீல் பண்ணுறாங்க. நான் அதை எக்ஸாஜரேட் பண்ணலை. அதனால போகும் இடங்கள்லாம் எப்படி ஆர்கே நகரில் அவங்க கடைசி நாள் அவங்க அந்த எல்லா வீடுகளுக்கும் பணம் கொடுத்ததுக்கப்புறம் நான் போனப்போ கூட எல்லா நிர்வாகிகளும் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. செந்தமிழன் அங்கே இருந்த பகுதிக்கு போனப்போ, ஆனால் இப்போ தான் அந்த முன்னாள் அமைச்சருங்க பணம் கொடுத்து போகிறாரு. ஆனால் அவங்கெல்லாம் ஆரத்தி எடுக்க தட்டோட உங்கள்கிட்ட வர்றாங்க. அங்கெல்லாம் ஒன்றாக சென்னையை சேர்ந்தவர். சரி, அதே மாதிரி இங்கே நான் இந்த ஊரை சேர்ந்தவன். இந்த ஊர் பிறக்கலைனாலும் அந்த மக்கள் நேற்று வந்து என்னை பார்த்தப்பையும் நேற்று இரவு கூட நான் போடி ஒன்றியத்தில் போனப்போ இந்த பணங்காசெல்லாம் ஏதோ ஒரு ஏழையா பாறையா உள்ளவங்க ஏதோ வாங்கிட்டோமே அப்படின்னு கொஞ்சம் வாக்குகள் குறையலாமே தவிர எனது வெற்றியை எதிரிகளால் ஒன்று செய்ய முடியாது. ஆனால் இது ஒரு தப்பான முன்னுதாரணம். இதை நான் என்னைக்கு செய்வேன், இன்னைக்கு இல்லை. இது வெற்றி தோல்வியெல்லாம் தாண்டி ஒரு அரசியல்வாதி எப்படி, ஏன்னா இதே மாதிரி தவறுகள் நடக்கிறதெல்லாம் நாளைக்கு ஊழல்கள் காரணமாகுது. அதுக்கு நான் இடம் கொடுக்கணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.